வணக்கம். நான் விஸ்வநாதனுடைய மூத்த அண்ணன். நான் எங்கள் குடும்பத்துக்கு தலைமகன், அவன் கடைமகன். அவனுக்கு எனக்கும் 10 வருஷம் வித்தியாசம் உண்டு. சொல்லப்போனால் நானும் அவனும் ஒரே மாதம் தான், ஆகஸ்ட்டில் தான் பிறந்தோம். அவன் 30, நான் 31. நீ என்னோட மூத்தவன்டான்னு சொல்லுவேன் நான். எங்கள் அம்மா 5 பேர் பெற்றெடுத்தாங்க. 5 பேரில் அவன் கடைசிங்கும்போது நான் 10 வயசு வந்துட்டேன். அப்போ எங்கள் அம்மாவில் அடுத்தடுத்து இந்த பாரதிதாசன் கவிதையில் சொல்லுவார்ல, பின்னொன்றும் மற்றொன்றும் பெற்றால், 3ன்னு சொல்ல மாட்டார், பின்னொன்றும் மற்றொன்றும் பெற்றார்கள் மாதிரி அடுத்தடுத்து குழந்தை பெற்றதுனால அவங்க ரொம்ப வீக்காக போயிட்டாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் பெண் குழந்தை இல்லாததுனால நான் தான் பெண் குழந்தை, ஆண் குழந்தை எல்லாமே தூக்கி இடுப்பில் வச்சுக்கணும். இந்த 2 பசங்களையுமே நான் தான் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு தான் சுற்றிட்டு வருவேன். விளையாடும்போது கூட கீழே விட்டுறாதடா அப்படிம்பாங்க. அப்படி தான் வளர்ந்தான். அப்பா கொஞ்சம் ஆளுமை உள்ளவங்க. அவங்கக்கிட்ட இருந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே அவன் தான் அதை எடுத்து எல்லாமே செய்வான். வீட்டில் கொஞ்சம் பொதுநல எல்லாருமே கரசனையாக இருக்கிறது இதெல்லாம் அவனுக்கு இயல்பாகவே வந்தது. நல்ல கணக்கில் நல்லா போடுவான். அதனால் அவனுக்கு இன்ஜினியரிங் குரூப் கிடச்சது ரொம்ப சௌகரியமாக இருந்தது. நல்லா படித்தான். படிக்கும்போதும் அங்கேயும் ஏதோ ஒரு கிளர்ச்சி பண்ணுவான். ஏதாவது என்னென்னா, எதிர்த்தாப்புல கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அங்கே போர்டு மாற்றுறது ஏதோ ஒரு பேர் தகராறுன்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே வேலாயுதம்பாளையம் புகழூருங்கிறதுல புகழூர்னு போடணும்னு சொல்லி, இந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் ரெபலியஸாக ஏதாவது செய்யணும், நான் சொல்லுவேன், நான் செய்வேங்கிற ஒரு பிடிவாதம் உண்டு அவனுக்கு. அவன் செய்கிறது தப்பு ரைட்டுங்கிறதெல்லாம் இல்லை, பிடிவாதமாக செய்வான். ஆனால் நல்லது செய்கிறதாக தான் நினச்சி தான் செய்வான். கெடுதல் செய்யணும்னு நினச்சி இல்லை, நல்லது செய்கிறதாக நினச்சி செய்வான். நட்பு வட்டம் ரொம்பவுமே வெரி ஸ்ட்ராங். எல்லோரும் எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகுவான், போவோம். இந்த மாதிரிலாம் ஒன்றும் வேறுபாடுகளெல்லாம் கிடையாது அவனுக்கு. நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல உரையாடல்கள், நல்ல இதெல்லாம் உண்டு அவனுக்கு. வளர்ந்து இது பண்ணி இன்ஜினியரிங் முடித்து இங்கே மனையால் சொன்ன மாதிரி கூடத்தான் இருந்தான். என்ன, எங்களுக்கு பிடிக்காது சிலதெல்லாம். அங்கே போய் ராத்திரியில் 11 மணிக்கு வர்றது, 12 மணிக்கு வர்றியேடா, என் மனசு கஷ்டமாக இருக்குமே, நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு போகிறவன் அவன். நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கண்டிக்கிறதெல்லாம் நான் கண்டிப்பேன். ஏன்னா அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் நான். ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டு போகிறான்னு சொல்லி நான் திட்டிடுவேன். அடிக்கலை, பட்டு அவன் என்கிட்ட கொஞ்சம் இதாகவே இருப்பான். கோவமும் விடுவோம், ரொம்பவும் பாசமாகவும் இருப்பான். 2ம் செய்வான். அவனுக்கு அரசியல்லையும் சரி, இந்த அறிவு சார்ந்த விஷயங்களும் சரி, எல்லாம் நிறைய பேர் கூட பழகுவான், நல்லா இது பண்ணுவான். அமெரிக்காவில் இருக்கும்பொழுது நான் ஒரு 7-8 தடவை போயிருக்கோம். அப்போ இங்கே சிகாகோவில் இருக்கும்போது போய் நாங்கள் 10 நாள் 15 நாள் இருந்துட்டு தான் எங்கள் பையன் வீட்டுக்கு போவோம். எங்களெலாம் அந்த கனடா பார்டர், நயகரா, இது மாதிரி இது எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு ட்ரைவ் பண்ணி ஃபுல்லாக ஒரு வாரம் இருக்கும். எல்லா பக்கமும் போய் சுற்றி காட்டி கண்ணைக்கு கூட வருத்தம் இருக்கும். எப்படின்னா, எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போலே அந்த மாதிரி அவன்
சாரி. நாங்கள் இது பண்ணலையா, இப்போ நாங்கள் இது பேட்டி கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அப்பாவை பற்றி சொல்லும்போது அப்படியே விஸ்வநாத ஐயாவுடைய அந்த கேரக்டர் அப்பாவுக்கு இருந்ததா? ஆமாம், எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க. எல்லாம் முரளி அப்பா மாதிரி சாப்பிட்றது, செய்கிறது, தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் செய்வான் அவனுக்கு. அந்த போராட்டம். ஆமாம், அப்பா வந்து கொஞ்சம் ரெபலியஸாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வேகம் வெறியெல்லாம் கிடையாது. இவனுக்கு வந்து உணர்வு, வெறித்தனமான உணர்வு. அதான் சொல்லுவேன், எழுத்துக்கு நீ செய்கிறத போலூரில் போய் செய், நம்ம இதில் எல்லாத்துட்டையும் கேட்டுக்கோ. அதை விட்டுட்டு நீ ஈழம் ஒன்று தான் பிரச்சனையே கிடையாது, உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அதை நீ செய்யடான்னு சொல்கிறது உண்டு. அது மாதிரி அப்பா செய்கிறதுனுடைய இது வந்து ரொம்ப அமிக்கபிளாக சாஃப்டாக எப்படி எல்லாத்தையும் அணைச்சி, அது ஒரு அந்த ஊரில் ஒரு கவுண்டர் கம்யூனிட்டி யூனிட் தான் ஒரு பெரிய பெல்ட்டு. அதில் வந்து இவருக்கு தனியாக நின்று எதுவும் செய்ய முடியாது, அதை கூட்டி சேர்த்து தான் செய்யணும். அந்த மாதிரியெல்லாம் நல்லா செய்வாங்க. அவங்க கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால அந்த இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் பழக்கம் உண்டு. அதே மாதிரி இவனும் இது பண்ணான். நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லப்போனால் சிகாகோவில் இருக்கும்போது டாக்டர் இளங்கோ உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சோம இளங்கோன்ட்டு. அவர் வந்து சொல்லுவார், என்னங்க தம்பி வீடு தாங்க சாவடி, சத்திரமும் எல்லாம் வரவங்க போவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே இது பண்ணுவார், கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர். அவனுக்கு நல்ல நண்பர்கள், ராம்மோகன் ஒருத்தர், இளங்கோவன், சபரிமுத்து, ராமஸ், மோகன் ராம், பாபு, இன்னும் வேறு யாருன்னு தெரியல, விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 பேர் பக்கத்தில் இருக்கும் அவங்களுக்கு. எல்லோரும் வருவாங்க போவாங்க, ரொம்ப நல்லா இதாக தான் இருப்பான். ப்ரெஸ் வச்சு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தான், எக்ஸோகிராஃபிக். நல்லா 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 தான் ஓடிக்கிட்டு இருந்தது, ரொம்பவுமே நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. நான் எப்போவும் போனாலும் ப்ரெஸ்ஸுக்கு தான் என்னை கூப்பிட்டு போய் அங்கே தான் நாங்கள் 2 பேரும் உட்காந்து எல்லா கதையும் எல்லாருடைய எதுவும் பேசி முடிச்சுக்கிட்டு வருவோம். நாங்கள் வீட்டில் ஒரு படிகள் 2 பேரும் தனியாக இருப்பாங்க, நாங்கள் தனியாக போய் பேசிக்கிட்டுலாம் வந்தோம். இந்த ப்ரெஸ்ஸில் என்னென்னா, அவனுக்கு வந்து இந்த ஈழப்பிரச்சனைக்காக ஏதாவது செயல்படுறதுன்னா அவன் தனியாக வீட்டில் இருந்து செய்ய வேண்டாம், வெளியில் இருந்து செய்கிறது. அது ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது, அதை அவன் பெருமையாக சொல்லுவான். அண்ணே பார்த்தியா, நான் வந்து ப்ரெஸ்ஸில் நம்மளால் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சொல்லிட்ட முடியுது, எல்லோரும் பண்ணுறாங்க பார்த்தியா அப்படின்னா. எனக்கு கோவம், திட்டேன், பேசுகிறேன். நாங்கள் 2 பேரும் பேசிக்கலை. நான் பேஸ்மெண்ட்டில் இருப்பான், அவன் வீட்டில், அவன் மேலே இருப்பான். அப்புறம் வந்து கேட்பான், என்னண்ணே அது விடு, அது மறந்துடு, வேறு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான், வந்து பேசுவான். அது மாதிரி அவன் வந்து ஈடுபாடு வந்து ரொம்பவுமே அதிகமாக ஒரு பக்கம் போகும்போது நமக்கே ஒரு பெரிய கவலை வரும். இவ புலம்பிகிட்டே இருப்பாள், இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே, அவனுக்கு செயற்கையெல்லாம் இருக்குது, நல்ல செயற்கையாக இருந்து ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையேம்மாங்க. அவங்க எல்லாம் இப்போ ரமணிகாந்த் இருக்காங்க, ரமணிகாந்த் என்ன செய்கிறாரு, அவர் வந்து அவருடைய குடும்பத்தையும் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இப்போ ரிட் போயிட்டு இருக்கார். ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் போய் இது பண்ணும்போது நமக்கு குழப்ப கெடுத்துக்கிறான், வீட்டில் சரியான ஹார்மோனி இல்லாமல் போயிடுது, பிள்ளையை பார்த்து பக்கத்தில் இருந்து பார்த்து இது பண்ணுறது இல்லை. எல்லாம் நான் செய்வான், பணம் கொடுப்பான், எல்லாம் செய்வான், ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவான், எல்லாம் பண்ணுவான். பட் முழு நேரம் இதில் ஈடுபாடு இருக்கிறதுனால அது எங்களுக்கு ஒரு வெறுப்பு தட்டி போச்சு. இப்படி இருக்கானே, நல்லா இல்லையே அப்படின்னு ஒரு வெறுப்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் நல்லா எல்லாருக்கூடையும் நல்லா பழகுவான். அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னால் இப்போ வைகோலேருந்து, நெடுமாறன்லேருந்து, யெச்சூரியிலேருந்து எல்லாருக்கூடையும் நல்லா பேசுவான். நல்லக்குன்னு ஐயா தெரியும், எல்லாரையுமே தெரியும். எல்லோரும் மகேந்திரன்லாம் ரொம்பவுமே அந்யோன்யமாக இருந்து பழகி வந்தவங்க அவங்க எல்லாருமே. யாராவது செடியன் வீட்டுக்கு எல்லாம் போய் உட்காந்து பேசிட்டோம். எங்கன்னா கூப்பிட்டு போகும்போது, நீ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாயேன், என்ன வெளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் செடியன் கூட பேசிகிட்டு வரேம்மா, விட்டுட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருந்து கூட இருந்துட்டா பரவாயில்ல, கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன், நீ வந்து சேர்ந்துட்ட அப்படிமா. அந்த மாதிரி எனக்கு அந்த அரசியல் ஈடுபாடு அதிகம் உண்டு. எல்லாம் இது பண்ணுவான். இன்னும் வந்து மனை நலம் பார்க்கல,
மக்கள் நலம் பார்க்குறேன்னு பார்த்தான். மனை நலமும் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது. அந்த பொண்ணு பேசுகிறதுக்கு கூட இவன் நேரம் ஒதுக்காமல் இருக்கிறானுங்கும் போது எனக்கு நான்லாம் ஒதுக்கத்தான் செய்கிறேன். அவன் சில நாளைக்கு கூப்பிடுவான், சில நாளைக்கு கூப்பிட மாட்டான், யாராவது வந்திருப்பாங்க அப்படிமா. அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான், சொல்லி வருத்தப்படுவான். அந்த மாதிரி அப்பா எப்போவுமே நெவர் யூஸ் டு ஸ்பேர் டைம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுவான். என் பையன்தான் அவனுக்கு கொஞ்சம் சித்தப்பான்னு சொல்லி அவன் சித்தப்பா இப்படி தான்ப்பா இருப்பாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்றான். அவனுக்கு இங்கே இந்த தமிழ் மையத்தில் காஸ்பர்ராஜ் இருக்காரு, அவர் கூட நான் கூடவே போவேன். நான் தியாக வீட்டுக்கு போயிருக்கேன், காஸ்பர்ராஜ் வீட்டுக்கு போயிருக்கேன், எல்லாத்துக்கும் கூடவே தான் இருப்பேன். நான் என்னை கூட கூட்டிகிட்டு தான் போவான். ஆனால் நான் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு இது அடக்கி வாசிக்கணுங்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப கீனாக இருப்பான். ஆனால் நான் இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாது. என்ன சொன்னேன், அவர் சொன்னார், நீங்கள் சென்னையில் வந்துட்டீங்க, இங்கே இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று செய்வோம், ஏதாவது ஒரு நாமினலாக ஒரு அமௌண்ட் ஒன்று போட்டு உங்களுக்கு சம்பளம் மாதிரி வேணாலும் போட்டு கொடுத்துட்றேன் நான், நீங்கள் என்னோடவே இருங்கனார். அது தானே முடியாது அப்படின்ட்டான். நான் யாருக்கும் கீழே ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பாலிசி அவனுக்கு. அங்கேயும் போய் அப்படி தானே இருந்தான். சிகாகோ போயும் நல்ல கம்பெனியெல்லாம் இருந்தான், நல்லா இது பண்ணாங்க. அவன் சொல்கிற மாதிரி செய்யலைன்னா எனக்கு பிடிக்கலன்னு வந்துடுவான். அது ஒன்று. அவன் சொல்கிறது எல்லாம் நல்லது தான் சொல்லுவான், நல்லது தான் செய்யணும்னு ஆசை இருக்கும். பட்டு இங்கே ஒரு இடத்துலையாவது நம்ம வளைஞ்சி கொடுத்து தானே ஆகணும். வளைஞ்சி தான் அவர் சொல்லுவார். இளங்கோ ஒரு கம்பெனி வச்சுருந்தார், அதில் வேலையில் சேர்ந்ததுதான். அவர் கூட ஒரு இன்ஜினியர் வேலை பார்த்தார். அவர் ஏதோ தப்பு செய்வார், அது தப்பாக செய்கிறாரு, அவர் முதல்ல ஆளை அனுப்புமா. அந்த மாதிரி அவனுக்கு பிடிக்கலன்னா அதை சொல்லிவிடுவான், வெளிப்படையாக பேசுவான். சில சமயத்தில் நமக்கு கோபமாக ஒரு ஏன் இப்படிலாம் பிளண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் நமக்கு உதவ போகிறதா, நான் சொல்கிறேன் நீ செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துடும் அவனுக்கு. ஏன்னா இந்த ரமணிகாந்த், அமர்நாத் இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் அவனை ஒரு பிம்பமாக கட்டி அமைச்சிட்டாங்க. அவங்க பண்ணுறதனுடைய விளைவு தான் இதெல்லாம் கூட நான் சொல்லுவேன். எல்லாம் உனக்கு ஜாலராக போடுறாங்க, அதனால் நீ இப்படி இருக்கேன் நான். ஏன்னா எல்லோரும் அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி போயிருக்குது. அவங்களுக்கு சொல்லக்கூடாது, நான் சொல்ல முடியாது. ஆனால் அதை அவன் பார்க்கணும்ல, அதை பார்க்க மாட்டான். அவர் சொல்லிட்டாருன்னா சரி ரைட்டு. இப்போ பாருங்கள், அந்த ஆவணப்படத்துக்கு என்ன பாடுபடுத்தா அது மாதிரி தான் இது இருக்கும். பட்டு நிறைய இருக்குது அவனை பற்றி சொல்லணுன்னா ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம். அந்த பிரபாகரனுக்கு ஓவர் டயத்துக்காக அவர் என்னென்ன புக்குகள்லாம் படிச்சிருப்பாரோ அதுக்கு மேலேயும் இருக்கும் புக்கு அவன் வீட்டில் செல்ஃபில். வார் ப்ரொசீஜர்ஸ் நான் பார்த்துருக்கிற புத்தகம்லாம், லீடர்ஸ், ஹவு தே லீட் தி கண்ட்ரி, ஹவு தே ரெபல், ஹவு தே ஆர்கனைஸ், எல்லாமே வச்சுருப்பான், வரிசையாக இருக்கும். அந்த இதில் அவனுடைய இது வந்தது பூராமே ரைடு வந்ததுனால அதில் புத்தகங்கள் எடுத்து வெளியில் போச்சு. அவனுடைய இட்ஸ் எ ட்ரெஷர். அது பூராமே அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு பெரிய ஷெல்ஃப் நிறைய அந்த புத்தகங்கள் தான் இருக்கும். நான் கூட நினைப்பேன், இவனே நேரம் பிரபாகரனோட போய் அடிஷ்னல் பிரபாகரன் மாதிரி ஆகிட போகிறான் போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய வாங்கி வைப்பான், நிறைய படிப்பான். இல்லை எல்லாருக்கிட்டேயும் அவனுக்கு எதிர்பார்ப்பு, அவன் நினைக்கிறத எல்லோரும் செய்யணும், அவங்க சொல்லி நேரத்தில் செய்யணும். என்ன இன்னும் இது கூட செய்யாமல் இருக்கீங்களேம்மா, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, நேரம் இருக்குது, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, உன்ன மாதிரி இல்லை, நீ இப்படியெல்லாம் பேசியிருக்கிறது அர்த்தமே கிடையாதுன்னு கூட சொல்லுவேன். இல்லை சொல்லி ஒரு வாரம் ஆகுது ஒன்றுமே செய்யலையேம்மா. அந்த மாதிரி வேகம் அதிகம், அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிரிக்கலை, நாங்கள்லாம் ஒருத்தன் பிரிச்சிக்கலை. அப்போ அவனுக்கு உள்ளூரை இவன் வந்தானா ஏதாவது போலீஸ் விவகாரங்கள் அது இதுன்னு வரும், நான் அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இவன் நீ அனுப்பாதே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அதனால நான் சொல்லியிருப்பான், பழப்ப கெடுக்க வந்தான் போனான்னு சொல்லியிருப்பான். அது அவனுக்கு கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இருந்தது. அது நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லி இது மாதிரி அது அந்த பொதுவில் தான் வைக்க சொல்லுது. அவன் வேறு இல்லாமல் தான் இங்கே வந்துட்டான். வந்த பிறகு அவனுக்குன்னு ஒரு இடம் வேணும்னு சொல்லி இது பண்ணிச்சு. அதனால் ஏதாவது பேசும்போது அது மாதிரி பேசியிருப்பான். பட்டு அதான் வேறு ஒன்றும் இது கிடையாது. எல்லாம் ஓரளவுக்கு
அவன் புகழூரில் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். மக்களும் கூட நிறையா உதவி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இருக்காங்க. சொன்ன பேச்சுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்குது. இப்போ இந்த கோயில் வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். கோயில் வேலையில் அதிகமாக இது பண்ணி ஈடுபடுறது நம்ம வீட்டுக்காரி தான். நீ அது என்ன பண்ணியா, இது பண்ணியா, அது பண்ணியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். இப்போ முழு மூச்சாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். நாங்கள் கூட வீட்டுக்கு போக முடியாத நிலைமை. முகிலன் ஒரு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செயல்பாட்டாளர். அவர் வீட்டில் தங்கியிருக்காரு. நீ இப்போ வர வேண்டான்னே, அவர் அந்த ரூமில் தான் இருக்கார், நீ கொஞ்ச நாள் கழிச்சு வான்னா. அந்த மாதிரி அது உறவுகளை விட அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டாளர்களோடு இருக்கணும், போகணுங்கிறது தான் அவனுக்கு. அப்போ தான் நீ தான் வர வேண்டான்னு சொல்லிட்டியாடா, நான் வந்து என்ன செய்ய போகிறேன் போ அப்படின்ட்டு. நான் அப்படி சொல்லவே இல்லையேம்மா. அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு அதிலெல்லாம் உண்டு. எதுனாலும் முன்னுக்கு நிற்பான் போய். ஆனால் நான் தான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டான். நான் தான் ஆள், என்னை விட்டு ஆள் இல்லைன்னு சொல்ல மாட்டான். எல்லாத்தையும் அணைச்சி போவான், எல்லாத்தையும் சொல்லுவான். யார் செய்யலையோ அவங்கள விட்டு ஒதுங்கிடுவான். அதிகமாக போய் இருக்கும் பயணம். அவன் இஸ் யூஸ்லெஸ், அவங்ககிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவன் இங்கே வந்தப்போ நெடுமரம் வீட்டுக்கு வந்தார். வந்து சொன்னார், இவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் ஒரே வார்த்தை சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்தாருக்கலாம், அந்த சிவாஜிலிங்கம் சம்பந்தம் நிறைய பேர் வருவாங்க இங்கே. ஒரு விநாயகம்ட்டு, டாக்டர் விநாயகம் தீன்ட்டு யூகேக்காரர், அவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த இதில் எல்டிடி இதில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தவங்க. அவங்க எல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவர் சொல்லிட்டார், இவங்களை ஈடுபடுத்தி பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டார். இல்லை இல்லைன்னா அவன் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குவான். எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் போவாங்க. இப்போ அடுத்து ரமணிகாந்த் வீட்டில் தான் அதெல்லாம் இருக்குது, நடக்கிறேன். மகேந்திரன் எல்லோரும் வருவாங்க போவாங்க. இல்லை அவசியமில்லை, ரைட்டு. இப்போ நாங்களாம் அவசியம் இல்லையா? எங்களுக்கெல்லாம் லீவ் வந்து கிடச்சி நாங்கள் போய் சேரணும்ல, அந்த இடத்துக்கு போகணும், இருக்கணும். அதெல்லாம் நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தான் இருப்போம். அந்த நேரத்தில் நாங்கள் போக முடியலன்னு எங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். பிள்ளை குட்டிகளோடு இருக்கிறோம், நாங்கள் போகணும் வரணும்னு. அந்த நேரத்தில் இல்லை அவர் தங்கியிருக்காருன்னு சொன்னால் நமக்கு கஷ்டமாக போயிடுது. அது மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள்லாம் வந்துடும், அவ்வளோதான். இல்லையா, வேறு ஒன்றும் நம்ம ஒன்றும் இதாக சொல்கிறதுக்கு இல்லை. அவனுக்கு வந்து ஈடுபாடு உள்ள விஷயத்தில் அவன் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். அது அப்படி இப்படி ஏதாவது சாக்கு சொல்லிட்டு போயிடுவான் வழியாக காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். அதுதான் அவனுடைய இயல்பு. அதுதான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கூட பிறந்தவன், தூக்கி வளர்த்தவன். சின்ன வயசுல ஆமாம், அம்மா கேட்டிங்கன்னா, அம்மா வந்து அம்மா இறக்கும்போது இவனுக்கு 4.25 வயசு வச்சுக்கோங்க. அவன் 47 ஆகஸ்ட் 30 பிறந்தான். அம்மா வந்து 52 ஏப்ரலில் இறந்தாங்க. அதனால் 4.25 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. அப்போ சின்ன பையன், கடைசி பையன். அடுத்தவன் 2 வருஷம் முன்னாடி, அதுக்கடுத்தவன் 3 வருஷம் முன்னாடி, அதுக்கடுத்தவன் 2 வருஷம், அப்புறம் நான் 2 வருஷம். அப்படி முதல் எனக்கும் அவனுக்கும் 10 வயசு டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்பா 2வது திருமணம் பண்ணி சிற்றண்ணன் வந்தாங்க. அவங்கக்கிட்ட ரொம்பவுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டான்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டான்னு தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டான். அதர்வைஸ் வருவான், எங்களுக்கு வருவான். நான் எங்கள் சித்தப்பா வீட்டில் தான் பியூசி படிக்கிறதுக்கு காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் விட்டான். அவங்க வந்து எங்கள் அம்மாவோட தங்க. நான் அங்கே வந்து காஞ்சிபுரத்தில் வேலை பார்த்தேன், ஒரு 1 இயர் இருந்தேன். அது என்னுடைய இது அப்பாவுக்கு சகலைங்கிற ஒரு இது.
அம்மாவோட தங்கைங்கிறாரு. இது எல்லாமே சேர்ந்து அவனை அங்கே ஒரு வருஷம் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தான். பியூசி முடித்தான். முடிச்சுட்டு தான் நான் இப்போ எம்இஎஸ்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே இப்போ பெத்தநாயக்கன் பேட்டைன்னு ஒன்று இருக்குங்க சென்னையிலேயே. அந்த இதுக்கிட்ட இருக்கும் மோல்டாக்ஸ் ரோட்டில் இருந்து வந்தால் அதில் தான் ஒரு வீடு எடுத்து அங்கே தங்கியிருந்தோம். அப்போ தான் அவனுக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு சிஐடிக்கு இது பண்ணி அப்ளிகேஷன் போட்டு அதில் கிடச்சிது. நான் எம்இசி வந்தேன். இவன் லைப்ரரி சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தான் ஜெயச்சந்திரன். இளங்கோவன் அவன் தான் பிஏ முடித்தான். எல்லோரும் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். அப்போ ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து. அப்புறம் இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக போயிட்டாங்க. இவன் முருகேசன் வந்து மெடிசன் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ஹவுஸ் ஏஜென்சி பண்ணிகிட்டு இருந்தான். அவன் அங்கே ரூமில் தங்கிக்குவான். இப்போ நாங்கள் 4 பேர் மட்டும்தான் இருந்தோம். இவன் அட்மிஷன் கிடச்சதும் இவன் கோயம்புத்தூர் போயிட்டான். நான் எம்இசி முடிச்சுட்டு தனியாக வந்து சேர்ந்துட்டேன். நான் இல்லாத நேரம்லாம் வீட்டுக்கு அவன் தான் துணை. அவன் தான் எல்லாம் போவான் வருவான். எதையும் அவன் வந்து சட்டை பண்ண மாட்டான். நான் தான் நீ என்ன செய்வியோ செய்யுங்கிற மாதிரி நான் கண்டுக்க மாட்டேன். அவனும் இஷ்டத்துக்கு இதெல்லாம் இது பண்ணிவிடுவான். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கேரி அவுட் பண்ணணும். இப்போ அப்பாவுக்கு 100ஆண்டு விழா இது பண்ணிச்சு. அவன் தான் இதெல்லாத்தையும் இது பண்ணி மேகசின் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது, அந்த மீட்டிங் அனௌன்ஸ். நம்ம இடம் பணம் இது மட்டும்தான் நம்ம பார்ப்போம் சொல்லுவோம். பாக்கியெல்லாம் அவனே செய்வோம். ஒரு ஆசையாக செய்வோம். அமெரிக்காவில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான். ரொம்ப நல்லா இருந்தான். வசதி வாய்ப்புகள் நல்லா இருந்தது எல்லாமே. இங்கே வந்து இப்படி போதும்.